ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, காமராஜர் அவங்களோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை 15, 1903 அன்னைக்கு பிறக்கிறாங்க. அப்பா குமாரசாமி நாடார், அம்மா சிவகாமி. அவங்க அப்பா தேங்காய் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, பேர் நாகம்மாள். 5 வயசில் அவங்க ஊர்லேயே இருக்க ஒரு தொடக்கப்பள்ளியில் சேர்றாங்க. 6 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க. குடும்ப வறுமை காரணமாக தன்னோட 12 வயசில் ஸ்கூல் படிப்பை நிறுத்துகிறாங்க. அவங்க தாய்மாமாவோட துணிக்கடையில் சேர்றாங்க. அவங்களோட 13 வயசுலேயே அரசியல் மேலே ஆர்வம் வருது. அவங்க மாமா கடையில் வேலை பார்க்கும்போது பஞ்சாயத்து கூட்டம், அரசியல் கூட்டம் இதிலெல்லாம் கலந்துக்கிறாங்க. சுதேசமித்திரன் தமிழ் பத்திரிக்கை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அரசியல் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால அவங்க மாமா கடைக்கு வேலைக்கு போகிற நேரம் ரொம்ப கம்மியாயிடுது. அதனால் அவங்க மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்க அவங்களோட சொந்த மரக்கடைக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போயும் காமராஜர் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. வைக்கம் நகரில் பெரியார் நடத்தின போராட்டத்தில் இவங்களும் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு வராங்க காமராஜர். சொந்த ஊருக்கு வந்ததும் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போவே காமராஜர், எனக்கு கல்யாணம் எதுவும் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசி வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்காமையே இருக்காங்க. அவங்களோட 16 வயசுலேயே இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்றாங்க. 1921 செப்டம்பர் 24 அன்னைக்கு மகாத்மா காந்தியை மீட் பண்ணுறாங்க. காந்தியோட மது ஒழிப்பு, காதி பயன்பாடு, தீண்டாமை ஒழிப்பு, இது மாதிரி அவங்க பண்ணுற கொள்கைகள்லாம் பார்த்துட்டு காமராஜருக்கு காந்தி மேலே ஒரு பெரிய மதிப்பு வருது. 1930 காந்தியோட உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கைது செய்யப்பட்டு 2 வருஷம் ஜெயிலுக்கு போகிறாங்க. மறுபடியும் 1932 தேச துரோகம், வன்முறை தூண்டியதாக மறுபடியும் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ திருச்சியில் 1 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. மறுபடியும் 1933 கொலை செய்ய சதி செஞ்சதாகவும் கொலை செய்ய ஆயுதம் கொடுத்ததுக்காகவும் கைது செய்யப்படுறாங்க. 1934 எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை ரிலீஸ் பண்ணுறாங்க. 1937 சென்னை சட்டப்பேரவை தேர்தல் சட்டமன்ற உறுப்பினராக செலக்ட் பண்ணுறாங்க. 1940 சென்னை காங்கிரஸ் தலைவராக செலக்ட் பண்ணுறாங்க. 1942 மும்பையில் நடந்த இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வெள்ளை எண்ணெய் வெளியேறு பிரச்சாரத்தில் கலந்துக்கிறாங்க. அதுக்காக 1943 கைது செய்யப்பட்டு 3 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. அதான் கடைசியாக காமராஜர் அவர்கள் ஜெயிலில் இருந்தது. காமராஜர் அவர்கள் ஜெயிலிருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தபோது காங்கிரஸ் கட்சி ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ ராஜாஜி கட்சியோட முதல்வராக இருக்காங்க, தமிழகத்தோட முதல்வராக இருக்காங்க. இப்போ ராஜாஜியோட குலக்கல்வி திட்டத்துக்கு ரொம்ப மக்கள் இடையில ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. 1953 ஆந்திரா பிரிக்கப்படும் போது கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வருது. அதனால ராஜாஜி கட்சியை விட்டு விலகிடுறாங்க. 1954 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. காமராஜர் முதல்வரான உடனேயே கல்வி முறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. அதாவது 11 வயசு குழந்தைங்களுக்கு பள்ளி கல்வி இலவசமாகவும், மாணவர்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்து படிக்கிறாங்க அப்படின்றனால 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்கூல்ஸும், அப்புறம் மாணவர்கள் சேர்க்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இலவச மதிய உணவு திட்டத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் ஒரு வேளை இலவச உணவு வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஜாதி வேறுபாட்டை நீக்கிறதுக்காக எல்லாருக்கும் ஃப்ரீ யூனிஃபார்ம் தர்றாங்க. புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. காமராஜர் முதல்வரான முதல் வருஷமே தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்புறம் மேல்நிலை ஆசிரியர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து கல்லூரிகளுக்கும் அதவே அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தினால 10 வருஷத்துலேயே கல்வி வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சுது. அதனால் காமராஜருக்கு கல்வி தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆல்ரெடி இன்னுமே காமராஜரோட பிறந்த நாள் கல்வி வளர்ச்சினால நம்ம இன்னும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். முதல்வராக இருந்த காலத்தில் நாட்டு முன்னேற்றம், நாட்டு மக்களின் முன்னேற்றம், கல்வி, தொழில் வளர்ச்சி இதுக்கெல்லாமே முன்னுரிமை கொடுத்தாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு 20% தான். இன்னும் நிறையா பண்ணியிருக்காங்க. 1962 எலெக்ஷனில் வின் பண்ணி தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருக்காங்க. மறுபடியும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப வீக் ஆயிடுது. அந்த கட்சியை டெவலப் பண்ணுறதுக்காக அக்டோபர் 2, 1963 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவங்க முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சிக்காக அவங்களையே அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியாவோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 1964 நேரு மறைவுக்கு அப்புறம்
கட்சியை நல்முறையில் வழிநடத்தினது காமராஜர் தான். அதனால அவங்களுக்கு அடுத்த பிரதமர் வாய்ப்பும் கிடைக்கிது. ஆனால் அந்த வாய்ப்பை மறுத்துடுறாங்க. அதனால் 1964 லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்காங்க. 1966 நேருவோட மகள் இந்திரா காந்தி அவங்க 2வது பிரதமராகவும் கட்சியில் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் கட்சியில் கொண்டு வரதுக்கு காமராஜர் அவர்கள் பெரும்பாடுபட்டிருக்காங்க. அதனால அவங்கள கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1975 அக்டோபர் 2 அன்னைக்கு அவங்களோட மதிய உணவை சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்காங்க. தூங்கும்போது தூக்கத்திலே நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அரசு முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவங்களோட நினைவகம் விருதுநகர் அவங்க சொந்த ஊர்லேயே இருக்குது. 2004 காமராஜரோட வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டு வெளியானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.